தக்காளிலே அதிகமா இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தக்காளி சோறு செஞ்சு முடிச்சுட்டு வாடா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி என் மகனை கூப்பிட்டா, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு உளுந்தங்கஞ்சி தான் வேணுங்கிறேன். சரின்ட்டு உளுந்த ஊற போட்டுட்டு தண்ணி அடுப்புல வச்சுட்டு மிக்சியை தேடுனா பாத்திரக்கூடக்குள்ள அது கடங்கு மாதிரி மாட்டிக்கிச்சு. அதை தேடி கண்டுபிடிச்சு எடுத்து ஒரு வழியா உளுந்த அடிச்சு போட்டா கடைசியில தேங்காய் துருவி போடத்துக்க மறந்துட்டேன். இப்படிதாங்க எப்ப பாரு ஒன்ன போட்டா ஒன்ன மறந்துடுறேன், உப்பு போட்டா சர்க்கரை போட மறந்துடுவீங்கிற மாதிரி ஒன்ன போட்டா ஒன்ன மறந்துடுறது. ஒரு வழியா செஞ்சு சாமி கும்பிட்டாச்சு. அப்பா சாமி சளியெல்லாம் சீக்கிரம் சரியா போயிருன்னு அப்படின்னு சுவாமியை கும்பிட்டுட்டு உளுந்தங்கஞ்சியை குடிச்சிட்டு வேற வேலை பார்க்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள இவன் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கேன். இவனுக்கு குடிடான்னு சொல்லி ஊத்தி கொடுத்தா கப்புக்குள்ளேயே உள்ள நுழைஞ்சிட்டு வானாட்ட இருக்கு. கப்புக்குள்ள போட்டு பூ பூ பூனுக்கிட்டே கிடக்குறேன். விட்டா கடைசியில சுற்றுச்சு பிள்ளைக்கு ஊதிக்கிட்டே. ஆனா குடிச்சிட்டாரு எங்கிட்ட. அங்க பாரு என்னென்ன பாடுபட்டு குடிக்கிறான் பாருங்க, அந்த பூன் படுற பாடு. சரின்னு அதை குடிச்சிட்டு இவனை கொண்டே பால்வாடியில விட்டுட்டு நம்ம கிளம்பியாச்சு மார்க்கெட்டுக்கு. போயிட்டு வந்தா வீட்டுக்கு வந்தா காலையில வச்சா தக்காளி சோறு மட்டும்தான். போடு வெங்காயத்தை வச்சுக்கிட்டு சாப்பிடு. பருப்பை வேக போட்டு சாம்பாரை வச்சுட்டு பீக்கங்காயை போட்டு கூட்டு பொரியல் பண்ணியாச்சு. சப்பாத்தியை வச்சு பீக்கங்காயை வச்சு சாப்பிட்டா பீக்கங்காயில சரியான உப்பு. ஒன்று நல்லா இருந்தா ஒன்று நல்லா இருக்க மாட்டேங்குது. சரின்னு எங்கள்கிட்ட கொடுத்தா அவரு மறைக்கிறாரு, திட்டுறாரு, சாப்பிட்டாரு. அப்புறம் சாம்பார் வச்சிருந்ததை எடுத்து வந்து ஒன்னா ஊத்தி விட்டு அப்படியே சாப்பிட்டாரு. நல்லாதான் இருக்கு, இப்போ ஒன்றும் தெரியல, சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா